السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி என்கின்ற அல்லாஹுடைய குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக கொண்டு பொறுமை சம்பந்தமாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை எந்த அளவிற்கு எந்தெந்த இடங்களில் பயன்படுகிறது என்றும், அதே போல் இந்த பொறுமையை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அனைத்து இடங்களிலும் பொறுமையாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு முஃமினுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய கூலிகள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உரையில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தொழுகை நாம் அறிந்தது அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கி இருக்கக்கூடிய கடமைகளில் முதலாவதான மிக முக்கியமான கடமை நமக்கு தொழுகை. அந்த தொழுகையின் மூலமாக இறைவனிடத்தில் உதவி தேடுவது என்பதை நம்மால் புரிஞ்சுக்க முடியும். நம்மிடத்துல பெரும்பாலான நேரங்களில் நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் தொழுகை. அல்லாஹு தஆலா இந்த தொழுகையில் நாம் இறைவனோடு பேசுவதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹுவோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடமாக அல்லாஹு தஆலா தொழுகையை சொல்லி காட்டுறான். இந்த தொழுகையை பயன்படுத்தி இறைவனிடத்தில் உதவி தேடுவது என்பது நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு மக்கான், ஒரு இடம். அதன் மூலமாக இறைவனிடத்துல நான் சரியாக தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுவதன் மூலமாக இறைவனோட உதவியை பெற முடியும் என்பதை நம்மால் உணர முடியுது. இதற்கு ஈக்குவலாக அல்லாஹு தஆலா பொறுமையை கொண்டும் நீங்கள் இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். புரியுறது என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா தொழுகையை ஒரு மிக முக்கிய வணக்கமாக இங்கு நம்மளுக்கு அடையாளப்படுத்தி அதன் மூலமாக உதவி தேடுங்கன்னு சொல்றானோ, அதே மாதிரி பொறுமையையும் அல்லாஹு தஆலா ஒரு மிக முக்கிய வணக்கமாக நம்மளுக்கு இங்கு அடையாளப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்மளுக்கு எப்படி தொழுகை முக்கியமான கடமையோ அதே மாதிரி பொறுமையையும் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்தும். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், அது எல்லாருக்கும் அந்த பொறுமை அவ்வளவு எளிதாக வந்துராது. குர்ஆனும் சுன்னாவும் எப்படிப்பட்ட பொறுமையை ஒரு முஃமினிடத்தில் எதிர்பார்த்ததோ அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை அனைவராலும் அடைந்து கொள்ள முடியாது. இல்லா அலல் காஷியின்,
அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய அந்த மக்களுக்கு தான் அப்படிப்பட்ட பொறுமையாக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். அவர்களால தான் தொழுகையும் சரியாக பேண முடியும், அவர்களால தான் அந்த பொறுமையுடைய விஷயத்திலையும் சரியாக இருக்க முடியும் என்று அல்லாஹு தாலா அவர்கள் அல்லாதவர்களுக்கு, அந்த அல்லாஹ்வை பற்றிய சரியான பயம் அல்லாத மக்களுக்கு அந்த பொறுமை கபீரா பெருசு, தொழுகை கபீரா பெருசு, சரியாக தொழுகையை நிறைவேற்றுவதும் அவர்களுக்கு பெருசு, பொறுமையாக இருப்பதும் அவர்களுக்கு பெருசு என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சப்ரு தியா, பொறுமை என்பது ஒரு ஒளி, பொறுமை என்பது ஒரு ஒளி. அல்லாஹு தாலா நாடக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஒளியை ஆக்குகின்றான். ஏன் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒளி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, யார் அந்த ஒளியை பெற்றுக் கொள்கிறாரோ அவருடைய இம்மையும் சரி மறுமையும் சரி பிரகாசிக்கும். யார் அந்த குர்ஆன் ஹதீஸும் எந்த ஒரு பொறுமையை நமக்கு சொல்லி காட்டுதோ அப்படி ஒரு பொறுமையை யார் போராடி தன்னிடத்தில் தன்னுடைய உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்வாரோ அவருடைய இம்மையும் சரி நாளை மறுமையும் சரி பிரகாசிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தாலா இந்த பொறுமையுடைய சிறப்பாக அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், வ இஸ்மாயில் வ இத்ரீஸ் வதல் கிஃபில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் தாலா சொல்லிட்டு குல்லும் மினஸ் சாபிரீன், அவர்கள் ஒவ்வொருவர்களும் பொறுமையாளர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். நபிமார்கள் அடையாளப்படுத்தும் போது நபியீன், நபியாக இருந்தார்கள் அடையாளப்படுத்தலாம், முர்சலீன் தூதர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம், முத்தகீன் முஃமினீன் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு அல்லாஹ் தாலா அடையாளப்படுத்துவதற்கு, ஒரு நபியை சொல்வதற்கு. நபியுடைய பிரதானமான விஷயமாக அல்லாஹ் தாலா அந்த நபியை அடையாளப்படுத்துவதற்கு அவருடைய தூதுத்துவத்தை தான் சொல்லணும், ஒரு நபி என்றுதான் சொல்லணும். அவருடைய ஈமான் தக்குவா சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் அவர்கள் ஒரு சிறந்த முஃமின்களாக இருந்தார்கள், சிறந்த முத்தகீன்களாக இருந்தார்கள், இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்வது குல்லும் மினஸ் சாபிரீன், அவர்கள் ஒவ்வொருவர்களும் பொறுமையாளர்களாக இருந்தார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா இங்கு நம்மளுக்கு அடையாளப்படுத்துவது பொறுமை. நமக்கு ஏன்னா நபித்துவத்தை அந்த பொறுமை குறிக்கும், அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த பொறுமை என்பது குறிக்கும். ஒரு முஃமினுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த பொறுமை என்பது குறிக்கும். அதனால அல்லாஹ் தஆலா நபிமார்களை அடையாளப்படுத்தும் போது எல்லாத்தையும் அடக்கக்கூடிய வடிவத்துல சாபிரீன், அவர்கள் ஒவ்வொருவரும் பொறுமையாளர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றதை பார்ப்போம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தை சொல்லி காட்டுறான், வல் மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப், நாளை மறுமையில சொர்க்கவாதிகள் இடத்துல மலக்குமார்கள் ஒவ்வொரு வாயில் வழியாகவும் அவர்கள்ட்ட வருவாங்க, ஒவ்வொரு வாசல் வழியாகவும் நாளை மறுமையில மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாதிகள் இடத்துல வந்து சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், மலக்குமார்கள் சொர்க்கவாசிகள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை. சொல்லிட்டு பிமா சபர்க்கும், நீங்கள் இந்த உலகத்துல பொறுமையாக இருந்தீர்களே அதற்காக உங்களுக்கு இன்று சாந்தி உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் சொல்றாங்க. இங்கேயும் மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தை அடைந்ததற்கும் அவர்களுக்கு சாந்தி கிடைத்ததற்கும் அந்த மலக்குமார்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன, அவர்கள் பொறுமையாக இருந்தது, அவர்கள் தொழுதது, அவர்கள் பாவங்களை விட்டு தூரமானது, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தது, மற்ற விஷயங்கள், இதை எதிலையும் ஒவ்வொன்றாக அங்கு மலக்குமார்கள் சொல்லி காட்டல. மலக்குமார்கள் அனைத்தையும் அடக்கக்கூடிய வடிவத்துல இது எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்வதற்கு இபாதத்து, அவருடைய நம்பிக்கை, அவர் பாவங்களை விட்டு தூரமானது, இதெல்லாம் ஒவ்வொன்றாக தனியாக சொல்வதற்கு பகரமாக நபிமார்கள் அந்த மலக்குமார்கள் அவர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, பிமா சபர்க்கும், நீங்கள் பொறுமையாக இருந்ததன் காரணத்தால உங்களுக்கு இன்றைய தினத்தில் இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் சொர்க்கவாதிகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் பார்க்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் அனைத்து இடங்களிலும், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில அனைத்து இடங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பெரும்பாலும் நினைத்திருப்பது கோபம் வரும்போது பொறுமையா இருக்கணும், ஒரு கஷ்டமான ஒரு வெறுக்கத்தக்க சூழ்நிலை ஏற்படும் போது பொறுமையா இருக்கணும். இவ்வளவுதான் நம்ம பெரிய அளவுல பொறுமையை விளங்கி வச்சிருக்கக்கூடிய புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இடங்கள். அப்படி அல்ல, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை முழுவதும் பொறுமை, எல்லா விஷயங்களிலும் அவனிடத்துல பொறுமை வெளிப்படணும், அவன்கிட்ட எல்லா விஷயங்களிலும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில பொறுமை வெளிப்படணும். அதுல மிக முக்கியமான பிரதானமான இடம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிடிக்காத அவன் வெறுக்கக்கூடிய கஷ்டமான சோதனையான சூழல்களை அவனுக்கு ஏற்படுத்தும் போது அவன் பொறுமையாக இருப்பது.
நம்ம விளங்கி வச்சிருக்கக்கூடிய பொறுமை இதுதான் பிரதானமானதும் கூட. அல்லாஹு தாலா அவனுக்கு வெறுக்கத்தக்க பிடிக்காத விஷயங்களை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தும் போது அவர் பொறுமையாக இருப்பது. அல்லாஹு தாலா நபிமார்களை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். என்ன அப்படின்னா, வலக்கது குதிபத் ருசுலும் மின் கப்லிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்றான், நபியே உங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாம் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். நபிமார்கள் எல்லாம் பொய்ப்பிக்கப்பட்டார்கள், பொய்ப்படுத்தப்பட்டார்கள். அப்படின்னா நம்ம ஒரு செய்தியை எங்கேயாவது படிச்சுட்டு யார்ட்டையாவது கேட்டுட்டு போய் இன்னொருத்தட்ட சொல்லும் போது அவர் அதை ஏத்துக்கல அப்படின்னா இதெல்லாம் நான் நம்ப முடியாது, நீங்க சொல்றதுனால ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா நமக்கு அதை பொறுத்துக்க முடியல. நான் ஒரு விஷயத்த படிச்சுட்டு வந்து கேட்டுட்டு வந்து சொல்றேன், அதை நீங்க ஏத்துக்க மாட்டியா, அதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. நபிமார்கள் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி, அதை விட உண்மையான அசத்து, உண்மையான மிக உண்மையான ஒரு விஷயத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை நபிமார்கள் கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட அந்த சமுதாயத்துல சொல்லும் போது அந்த சமுதாயம் பொய்ப்பிப்பது என்பது அந்த நபி என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு அவ்வளவு கஷ்டமாக சிரமமாக இருக்கு, அதை உள்ளத்துல தாங்குறது. வெறுமனே நம்மள்ட்ட வந்து ஒரு வசனமாக நம்ம இங்க படிச்சுட்டு கடந்து போயிடலாம். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், நபிமார்கள் அதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தால் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். அதை அல்லாஹு தாலா நபிக்கு ஒரு உபதேசமாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். நீங்க மட்டும் இல்ல நபி, நீங்க மட்டும் இல்ல முஹம்மதே, நீங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து நபிமார்களுக்கும் இந்த சோதனை கஷ்டம் வந்துச்சு. எல்லாருமே அந்த சமுதாயத்தால் பொய்ப்பிக்கப்பட்டாங்க. யாரும் போன உடனே எல்லாம் நீங்க நபியா, உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல வஹி வருதா, இப்படிதானா, மறுமைதான் உண்மையா, அல்லாஹ் மட்டும் உண்மையான வழக்கமா, கயிறு நாங்க ஏத்துக்கிறோம்னு எந்த சமுதாயம் எடுத்த உடனே அப்படியே அல்லாஹ்விடத்துல நபிமாட்ட வந்து ஏத்துக்கல. அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள், பொய்ப்பிக்கப்பட்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா நபிட்ட சொல்லிட்டு அடுத்ததை சொல்றான், ஃபஸபரு அலா மா குதிபு, அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பொய்ப்பிக்கப்பட்டார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் தான் அந்த நபிமார்கள் பொறுமையாக அந்த இடங்களை எல்லாம் நபிமார்கள் கடந்து வந்தார்கள். வேதனைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் பொய்ப்பிக்கப்படுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். ஹத்தா ஆத்தாகும் நஸ்ருனா, நம்முடைய உதவி அந்த நபிமார்களுக்கு கிடைக்கும் வரை, அது வரைக்கும் அவர்கள் அந்த பொறுமையா காத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வலா முபத்தில் லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை. வலக்கது ஜாஅக மின் நபியின் முர்சலீன், உங்களுக்கு நபிமார்களுடைய செய்திகளை நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றோம். நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள், அந்த சமுதாயத்தால் வேதனை செய்யப்பட்டார்கள், அந்த வேதனைகளை எல்லாம் அவர்கள் பொறுமையாக கடந்து வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றிய மிக முக்கியமான செய்தியாக அந்த பொறுமையை சொல்லி காட்டுறான். ஒரு முறை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கிறாங்க, ஐன்னாசு அஷத்து பலான், மக்களிலேயே மிக கடுமையான முறையில சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதர்கள் யார்? ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாத அளவிற்கு, சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு, வாயால சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் சோதனைகளால் சூழ்ந்த மனிதர்கள் யார் அப்படின்னு, அஷத்து அப்படின்னா அதான் அர்த்தம், மிக கடுமையாக சோதிக்கப்பட்ட மனிதர்கள் யார் அப்படின்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், காலல் அன்பியா, நபிமார்கள். கடுமையாக சோதிக்கப்பட்ட மனிதர்கள் யார்? நபிமார்கள். இதுல இருந்து அடுத்த ஹதீஸ் நான் சொல்றேன் செய்திகளை, இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நபிமார்கள் யாரு? அல்லாஹ்வால வெறுக்கப்பட வேண்டிய மனிதர்களா, மிகவுமே நேசிக்கப்பட வேண்டிய மனிதர்களா? அல்லாஹ்வால முழுமையாக நேசிப்பதற்கு தகுதி வாய்ந்த மனிதர்கள்ல முதலாவது நபிமார்கள் தான். அதற்கு பிறகுதான் அவர்களுடைய தோழர்கள், அதற்கு பிறகு மக்கள்ல யாரெல்லாம் சரியான முறையில் ஈமான் கொண்டு வாழ்றாங்களோ அவங்கெல்லாம். முழுமையாக நேசிக்கப்படக்கூடிய மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அடையாளம் என்ன? அவர்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள், அவங்கதான் அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நெருங்குறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குறோமோ, மறுமைக்காக என்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறோமோ, அல்லாஹ் தஆலா தான் என்னுடைய உள்ளத்துக்கு மிகவுமே விருப்பமானவன் ஆகுறானோ, குர்ஆனும் ஹதீஸும் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு ஆகுதோ, சோதனை நம்முடைய வாழ்க்கையாக இன்னொரு பக்கமாகும். குர்ஆனும் ஹதீஸும் தான் எனக்கு வாழ்க்கை, அதை தாண்டி எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வாத ஆரம்பிச்சா ஒரு பக்கம் அவர்கள் சோதனை கூடயே வந்துட்டு இருக்கும். அதான் அல்லாஹ் சொன்னாங்க, கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். இரண்டாவது சும்மல் அம்சல் ஃபல் அம்சல்,
அதற்கு பிறகு அவர்களை போன்ற மனிதர்கள், அதாவது நபிமார்கள் அளவுக்கு நபிமார்களை போல சரியான முறையில் ஈமான் கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதரும் அவருடைய மார்க்கப்பற்றுக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார். ஒவ்வொரு மனிதரும், அழகான ஒரு செய்தி, ஒவ்வொரு மனிதரும் அவருடைய மார்க்கப்பற்றுக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார். அல்லாஹு தஆலா யாரையும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அதுக்கு எவ்வளவு தாங்குமோ அவ்வளவுதான் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இது உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, ஈமான் ரீதியாக அந்த ஈமான் எவ்வளவு தாங்குமோ அல்லாஹ் தஆலா அவ்வளவுதான் கொடுப்பான். அதுக்கு மேல கொடுத்தா வெளியே போயிரு, குஃப்ருக்கு போயிரு. அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினை கொண்டு வர மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு சோதனையை இந்த முஃமினுக்கு கொடுத்தா இவன் என்னைய பத்தி படு மோசமாக நினைச்சு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்கிற நிலைமை இருந்தா அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். நபிமார்களுக்கு கொடுத்த சோதனை அல்லாஹ் தஆலா நமக்கு தரமாட்டான், தாங்க மாட்டான். நபிமார்களுக்கு கொடுத்த சோதனை அல்லாஹ் தஆலா நமக்கு அதே மாதிரி கொண்டு வந்து தரமாட்டான், தாங்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாய் தந்தை இழந்தாங்க. ஒரு வகையில, அதாவது சோதனை பல வகையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டு. ஒரு வகையில உறவினர்கள் என்ற அடிப்படையில் மட்டும் சொல்றேன், தாய் தந்தை இழந்தாங்க. மிக விருப்பமான மனைவிமார்கள் எல்லாம் ஒருத்தர் வாழும் போதே இறந்தாங்க. பிள்ளைகள் எல்லாம் மரணம். பிள்ளைகள் 7 பிள்ளைகள்ல எல்லாம் மரணம், ஒன்னை தவிர. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் போதே 6 பெத்த பிள்ளைகள் மரணம். தாங்க முடியுமா? ஒரு புள்ள மௌத்தா போனா முடிஞ்சுது, அங்கேயே அந்த தாய்க்கு முடிஞ்சுது, தந்தைக்கு முடிஞ்சுது, உடஞ்சு உட்காந்துருவாங்க. 2வது புள்ள சின்ன குழந்தை, பெத்து வளர்த்த 10 வயசு 15 வயசு 20 வயசு கல்யாணம் முடிச்ச புள்ள, தான் கையால பெத்த புள்ளைய வளர்த்து அந்த புள்ளைய பெற்று அந்த அளவுக்கு வந்து அந்த புள்ளைய கொண்டு போய் கபர்ல வச்சு அடக்கக்கூடிய நிலைகள்லாம் ஒரு மனிதருக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு ஏற்பட்டா அதெல்லாம் தாங்க முடியுமா? அல்லாஹ் ஒருத்தர் 6 பிள்ளையை அப்படி கொடுத்தாங்க. தாய் தந்தையே கொடுத்தாங்க, உறவினர்கள்ல நிறைய பேரை கொடுத்தாங்க. இது ஒரு வகையில கஷ்டம். இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல வகைகள் என்ன சிரமங்கள் உண்டு. அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கி கொண்டுதான் வாழ்ந்தாங்க. எந்த இடத்துல அல்லாஹ் பத்தி தப்பா நினைக்கிறது, எந்த இடத்துலையும் அல்லாஹு தாலா எனக்கு இப்படி ஆக்குறானு, அல்லாஹு தாலா எனக்கு ஒரு பிள்ளைய கூட, ஒரு ஆண் பிள்ளைய அல்லாஹு தாலா எனக்கு தரலையே, அந்த பிள்ளை அல்லாஹு தாலா எதையும் எனக்கு தங்க வைக்கலையே, எந்த இடத்திலும் வாயால் சொன்னதல்ல. சஹாபாக்கள் யார்ட்டையும் போய் அல்லது தங்களுடைய குடும்பத்தார்கள் யார்ட்டையும் போய் வாயளவுல சொல்லி முறைப்பட்டதல்ல, மனசால நினைச்சது கூட அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது எந்த இடத்திலும். அதான் நபிமார்கள். அப்படி ஈமான் இருக்க போய் தான் அல்லாஹு தாலா அந்த மாதிரியான சோதனைகளை கொண்டு வந்து சேர்த்தான். அந்த அளவுக்கு இல்லைன்னு வைங்களேன், நமக்கு லேசான சோதனைகள் தான் நமக்கு வந்து சேரும். நமக்கு நம்முடைய ஈமானுக்கு ஏற்ற அளவிற்கு லேசான சோதனை எப்ப நம்ம வளர்க்கிறோமோ, இந்த லேசான சோதனைகள் இப்போதைக்கு வருதுல, இதுல நீங்க நம்முடைய உள்ளங்களை சரிப்படுத்திக்கிட்டா, இதுல நம்ம ஸ்ட்ராங்கா அதுல எப்படி பொறுமையா முழுமையான குர்ஆன் ஹதீஸும் எனக்கு எப்படி எதிர்பார்க்குதோ அப்படி ஒரு பொறுமையை நம்ம கொடுத்தோம்னா அல்லாஹு தாலா அதிகப்படுத்துவான். அல்லாஹு தாலா அதை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, அவ்வளவு ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நீங்க நினைச்சீங்களா? அல்லாஹு தாலா சஹாபாக்கள்கிட்ட கேட்கலாம். சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தி, இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. எப்ப அப்படின்னா, சஹாபாக்கள் கடுமையாக ஈமான் கொண்டதால் சோதிக்கப்பட்டு தாங்க முடியாம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. எடுத்த உடனே அல்ல, எடுத்த உடனே இப்படி சோதனை லேசா அவங்க வந்து திட்டின உடனே அடிச்ச உடனே எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓதி வரல. யார சொல்லலாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு தாங்குனாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது, அவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க. அப்படி ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வந்து, யார சொல்லலாம் முடியல, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும், எங்களால முடியல, இவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈமான் கொண்டதற்காக அவர்கள் பட்ட சிரமங்கள் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? அந்த வேதனைகள் எல்லாம் நீங்க அனுபவிக்காம ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சீங்களா? இந்த சிரமங்கள், இந்த வேதனைகளை எல்லாம் நீங்க பார்க்காம ஈஸியா சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நீங்க நினைச்சீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். இது கேட்டது யார்ட்ட? சஹாபாக்கள். அவங்க பட்ட வேதனை என்ன, அவங்க பட்ட சிரமங்கள் என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய வேதனைகள், நாம் மார்க்கத்திற்காக படக்கூடிய சிரமங்கள், நாம் மார்க்கத்திற்காக படக்கூடிய அடிகள், சிரமங்கள் என்ன? இந்த வசனத்தை அப்படியே நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, அவ்வளவு ஈஸியாக சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம், சொர்க்கவாதியாக நான் மாறிடலாம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ் தஆலா கேட்கிறோம். இந்த பொறுமை என்பது,
எல்லா விஷயங்கள்லயும் நம்மள்ட்ட அல்லாஹு தாலா நம்மிடத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் நம்மள்ட்ட அழகான பொறுமை ஏற்பட வேண்டும். அதனாலதான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். எப்படி அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, மஸ்ஸத்துஹுமுல் பஸ்ஸா வதர்ரா வஸுல்ஸில், சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாம் அவர்கள்ட்ட வந்து சேர்ந்துச்சு. எந்த அளவிற்குன்னா, ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா ரசூலுல்லாஹ், அவங்களையும் அந்த வேதனைகள் தாங்க முடியாம நபிமாரும், அந்த நபியும் சரி அவர்களோட ஈமான் கொண்டவர்களும் சரி, எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வருமோ என்று அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு, அவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த சோதனைகள் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்குது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததா, எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சோதனைகளை கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்னு சொல்லும் போது சொன்ன மாதிரி ஒரு முஃமினுடைய வாழ்க்கை முழுவதுமே சோதனையாகத்தான் அமையும். வலநபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜுஅ் வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில பயம், அச்சம், பசி, பட்னி, பிடித்தவர்களுடைய உயிர் எடுக்கப்படுவது, நம்ம நேசம் கொண்ட நாம் விருப்பத்திற்குரிய மனிதர்கள் மரணிப்பது, இதன் மூலமாக எல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு முஃமினை சோதிப்பான். அவருக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அங்கிருந்து இங்கிருந்து அப்படின்னு தனக்கு விருப்பம் இல்லாத கஷ்டமான விஷயங்கள் ஒரு முஃமினுக்கு நடந்து கொண்டேதான் இருக்கு. அவர் அதையெல்லாம் சகித்து கொண்டு எந்த இடத்திலையும் பொறுமையை இழந்துராம, அல்லாஹ்வின் மீது தவறான எண்ணம் வச்சிராம, அல்லாஹ்வை பற்றிய தவறான வார்த்தைகள் பேசிராம அந்த பொறுமையாக அந்த விஷயங்களை எல்லாம் கடந்து வந்தால் அதெல்லாம் அவர்களுக்கு அப்படியே நன்மையாக அஜ்ராக மாறும். எங்கேயும் புரிஞ்சிடக்கூடாது. நபிமார்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். வெறுமனே அவர்கள் ஈமான் கொண்டதால கஷ்டப்பட்டாங்க, அதோட முடிஞ்சிடல. அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முழுமையான கூலி அல்லாஹ்விடத்துல உண்டு. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முழுமையான கூலி அல்லாஹ்விடத்துல உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையில இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹு தாலா அந்த சிரமங்களுக்கு பொறுத்து கொண்டதன் காரணத்தால அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கூலியை அவர் பார்த்து, யாருக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு மறுமையை அடைந்து உலகத்துல கஷ்டத்தையும் சிரமத்தையும் தாங்கி கொண்டு வாழ்ந்தாரே, அதற்காக அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியை பார்த்து அந்த மனுஷர் மறுமையில என்ன நினைப்பார் அப்படின்னா, என்னுடைய உடல்கள் கத்திரிக்கோளால வெட்டப்பட்டிருக்க வேண்டாமா நினைப்பார். என்னுடைய உடல்கள் எல்லாம் கத்திரிக்கோளால உடல் வெட்டப்பட்டிருக்க வேண்டாம் உலகத்துல. காரணம் என்ன? அந்த கூலி அவ்வளவு பெருசு. அந்த சோதனைகளை காத்து கொண்டதால அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி அவ்வளவு பெருசு. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எவ்வளவு சிரமங்கள் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, யாரு விஷயத்துல பார்த்தாலும் சரி, பிள்ளைகளா, கணவனா, மற்ற குடும்பத்துல சொந்தக்காரங்களா, சமுதாயமா, பொருளாதாரமா, உடல் ரீதியாகவா, எங்கு எந்த கஷ்டத்தை பார்த்தாலும் சரி, அல்லாஹு தஆலா எனக்கு இதுல பெரிய கூலியை வச்சிருக்கான். அல்லாஹு தஆலா எனக்கு இதுல பெரிய கூலியை வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நாம் நல்ல முறையில புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி எப்படிப்பட்ட பொறுமையை அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, பொறுமையில நிறைய லெவல் உண்டு. பொறுமையில நிறைய லெவல் உண்டு. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய பொறுமை என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல, அது தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் கடந்து போறாங்க. கபர்ல அவங்களுடைய நெருக்கமான ஒரு உறவை இழந்துட்டு மரணிச்சுட்டாங்க. அவங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு மரணிச்சுட்டாங்க. கபர்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி கபர்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியை கடந்து போறாங்க. அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, பொறுமையா இருக்கு, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இந்த மாதிரி உபதேசங்கள், சோதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த சோதனையால நாம் தவறான உணர்வுகள், தவறான வார்த்தைகள், தவறான செயல்பாடுகளுக்கு போகும்போது யாராவது இப்படி ஒரு உபதேசத்தை தந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு எடுத்துருங்க. யாராவது வந்து உங்கள்கிட்ட பொறுமையா இருங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட வேணாம், அல்லாஹ் பத்தி தப்பா நினைச்சிட வேணாம், கொஞ்சம் பொறுமைக்காருங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலியை தருவான்னு சொன்னா அந்த உபதேசத்தை அல்ஹம்துலில்லாஹ்னு எடுத்துக்கிறீங்க. அந்த நேரத்துல அதெல்லாம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி அந்த பெண்கிட்ட சொல்றாங்க, பொறுமையா இருக்கு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னோடனே, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு தெரியல, வந்தது யாருன்னு அந்த பெண்மணிக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தை வந்திருக்காது. தெரியாம யாரோ ஒரு ஆண் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேதனையில அந்த மனுஷி, உங்களுக்கு எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. இந்த பெண்மணிக்கு அதுக்கப்புறம் சொல்லப்படுறாங்க, வந்தது நபி.
வந்தது. நபின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போறாங்க. தெரியாம இந்த மாதிரி பேசிட்டேன், யாருன்னு தெரியாம நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே அல்லாஹ் அதுக்கு அங்கதான் வேற எதுவும் பேசல. சொன்னது என்னன்னா, இன்னம ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலேயே வரணும். பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலேயே வரணும். ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அல்லது ஒரு மோசமான ஒரு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடந்த உடனே எல்லாம் கடந்து போனதற்கு பிறகு இதுக்கப்புறம் என்கிட்ட புலம்புறதுக்கு வார்த்தை இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட அழுகுறதுக்கு கண்ணீர் இல்லை, இதுக்கப்புறம் நான் போய் சொல்றதுக்கு வேற நபர்களும் இல்லை என்ற இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம், ஆடி ஓடி ஒடிஞ்சதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் பின்னால பேசவும் முடியாதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கேங்கிறது இது ஒரு ஒரு முக்மீனுடைய ஒரு பொறுமை அல்ல. இது ஒரு சாலிகான ஒரு முக்மீனுடைய ஒரு பொறுமை அல்ல. ஒரு முக்மீனுடைய பொறுமை என்பது எந்த விஷயத்துல அவன் பொறுமையா இருக்கணுமோ அந்த விஷயத்தை அடைந்த உடனே, அதை கேட்ட உடனே அவன் உள்ளத்துல வரக்கூடிய பொறுமை. அதைதான் அல்லாஹுடைய தூதர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய பொறுமை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதான் சொல்லி காட்டுறான், சப்ரும் ஜமீல், அழகான பொறுமை. வெறுமனே பொறுமைன்னு சொல்லல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வெறுமனே பொறுமை என்ற வார்த்தையை சொல்லல, சப்ரும் ஜமீல், அழகான பொறுமையை உங்கள்ட்ட வேணும், உங்கள்ட்ட அழகான பொறுமை வேணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன அழகான பொறுமை அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை இழந்தாச்சு, பெத்த பிள்ளை, சின்ன பிள்ளை இழந்தாச்சு. சகோதரர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தால அவங்கள கொண்டு போய் பிரிச்சுட்டாங்க தந்தையை விட்டு. இந்த தந்தை அந்த இழந்த பிள்ளைக்காக அழுது அழுது அழுது. யாருக்கு அழுது? சகோதரர்கிட்ட போய் அழுவல, என் பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டிய, உங்களை நம்பிதானே அனுப்புனேன், உங்க தம்பி தானே, உங்க கூட பிறந்தவன் தானே, இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யலாமா, உங்களை எல்லாம் ஒன்னாதானே வளர்த்தேன், ஒன்னாதானே பார்த்தேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அந்த நபி வாயில வரல. அழுதாங்க. யார்கிட்ட அழுதாங்க? அல்லாட்ட. அழுது 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 கண்ணு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு அவங்களுக்கு. அந்த புள்ள மேல அவ்வளவு இறக்க அவங்களுக்கு. அழுது 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 கண்ணு தெரியாத அளவிற்கு போயிருச்சு. அந்த அவருடைய பிள்ளைகள்லாம் கேட்கிறாங்க, இவ்வளவு அழுது நீங்க உங்களையே நீங்க ஒரு மோசமான நிலைமைக்கு உங்களையே நீங்க கொண்டு போயிருவீங்க போலயே அப்படி கேட்கணும். அந்த நபி சொன்ன வார்த்தை, கால இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் நான் அல்லாட்ட முறையிடுறேன். நான் உங்கள்ட்ட யார்ட்டையும் வந்து பேசலையே, உங்கள்ட்ட யார்ட்டையும் வந்து நான் புலம்பலையே, உங்கள்ட்ட யார்ட்டையும் வந்து நான் கேட்டேனா, யூசுஃபை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேனா, அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு பொய்யான ஒரு செய்தியை கொண்டு வந்து சொன்னீங்களே, ஒரு ரத்தத்தை மேல தடையை விட்டு சட்டையை கிழிச்சு கொண்டு வந்து ஓனாய் சாப்பிட்டுச்சுன்னு ஒரு பொய் சொன்னீங்களே, அந்த பொய்யை கூட செஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் இல்லை. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஏதாவது புலம்புன நான் கேட்டேனா? இல்லையே. நான் என்னுடைய ரப்பிட்ட புலம்புறேன், என்னுடைய ரப்பிட்ட கேட்கிறேன். அவன் தான் எனக்கு பொறுப்பாளன், அவன் தான் எனக்கு எல்லாமே, அந்த பிள்ளையை எனக்கு தந்தது அவன் தான். இந்த பொறுமையோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் சபருன் ஜமீல். யார்கிட்டையும் போய் சொல்லாம. சபருன் ஜமீல்னா புலம்பாம, இறைவன் மீது உள்ளத்துல தவறான எண்ணம் வராம. சபருன் ஜமீல்னா என்னது? முதல்ல அல்லாஹ் மேல தவறான எண்ணம் உள்ளத்துல வந்துடவே கூடாது. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி, யாரை இழந்தாலும் சரி, இது ஒரு அநியாயமா இழந்துட்டனே அப்படின்னு தோன்றினாலும் சரி, வேற யாராவது உங்களுக்கு பெரிய அநியாயத்தை செஞ்சாலும் சரி, இவ்வளவு நம்புனே இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு தோன்றினாலும் சரி, அல்லாஹு தாலா எனக்கு இப்படி செஞ்சுட்டானே, அல்லாஹு தாலா என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டானே, எனக்கு இப்படி அல்லாஹு தாலா செய்யாம இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளத்துல வந்துடவே கூடாது. அல்லாஹு தாலா எனக்கு எந்த கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்தானோ அவ்வளவுதான், அதை நான் பொறுத்துக் கொள்வேன், அதை நான் சகிச்சுக்கிருவேன், அதை நான் தாங்கிக்கிருவேன். இந்த நிலையில நிக்கணும் ஒரு முஃமின். கஷ்டம் வரலாம், சிரமம் வரலாம், அழுவுங்க, எவ்வளவு வேணா சுஜூதுல அழுவுங்க, எவ்வளவு வேணா அல்லாட்ட புலம்புங்க, பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் நீதான் எனக்கு இப்படி உன தந்திருக்க, இதுல இருந்து வெளியே வரக்கூடிய வழியை எனக்கு தா, இதுல பொறுமையா இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு தா, இதன் மூலமாக இதை எனக்கு முழுமையாக நன்மையாக மாத்தித்தா. அவன்கிட்ட கேளுங்க, அவன்கிட்ட புலம்புங்க. அவனை பத்திய மோசமான எண்ணம் உள்ளத்துல வந்துடக்கூடாது. இப்படி செஞ்சுட்டானே அல்லாஹ், இப்படி பண்ணிட்டானே, என்னுடைய ரப்பு மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கையை நீ வச்சனாலதான் உனக்கு இந்த சோதனை. இந்த நம்பிக்கையை நீ அவ்வளவு நேசிச்சியா இல்லையா, அவ்வளவு விரும்புனியா இல்லையா, அவன் தான் பெருசு நினைச்சியா இல்லையா, அதனாலதான் உனக்கு சோதனை. இல்லைன்னா வராது. மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு, எல்லாத்தையும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். யாருக்கு அல்லாஹு தாலா மறுமையுடைய நலவை நாடுகிறானோ அவர்களை சோதிப்பான். யாருக்கு அல்லாஹு தாலா மறுமையுடைய நலவு கிடைக்கணும்னு நாடுறானோ அவர்களை அல்லாஹு தாலா சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கஷ்டங்கள், சிரமங்கள், வெறுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் போது அதுல எல்லாம் ஒரு அழகான ஒரு பொறுமை, சப்ருன் ஜமீல்,
இந்த அழகான பொறுமை நம்ம இடத்துல இருக்கணும். அழகான பொறுமைனா என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் போய் புலம்பாம, யார்கிட்டையும் போய் அதை முறையிட்டுக்கிட்டு இருக்காம, யார்கிட்டையும் போய் இதுக்கு என்ன பண்றது, இப்படி நடந்துருச்சு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றெல்லாம் புலம்பாம, ஏற்பட்ட கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு உபதேசம் கேட்கலாம், ஒரு அறிவுரை கேட்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை கொண்டு போய் வேற ஆட்ட சொல்ல வார்த்தை இல்லாம போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறது, ஒரு முஃமின்ட்ட அவனுடைய விஷயத்துல ஏற்படவே செய்யாது. அவனுக்கு அவன் புலம்பக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹு தஆலா தான் இருக்கான். அவன்கிட்ட தான் அவனுடைய வார்த்தைகள் ஃபுல்லா இருக்கு, அவன்கிட்ட தான் அவனுடைய புலம்பல்கள் ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ்வை பற்றிய ஒரு தவறான எண்ணம் உள்ளத்துல ஏற்பட்டக்கூடாது. இந்த ரெண்டும் இருக்குமே. ஆனால் அதைதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சபுருன் ஜமீல், அழகிய பொறுமை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அந்த பொறுமையை தான் அல்லாஹு தஆலா முஃமின்கள்டையும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த பொறுமைக்குத்தான் மறுமையில மிகப்பெரிய கூலியும் உண்டு. இந்த பொறுமைக்குத்தான் மிகப்பெரிய கூலியும் உண்டு. அப்ப இதெல்லாம் ஒரு கஷ்டமான சூழல்கள்ல நாம் பொறுக்க வேண்டிய பொறுமை. இரண்டாவது, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக விஷயங்களில் நாம் ஒரு பொறுமையோடு கையாளணும். நம்ம உலகப்பற்றின்மை அப்படிங்கிற தலைப்புல இதுக்கு முன்ன போன வகுப்புலயே நம்ம பார்த்திருந்தோம், சரிங்களா? அதேதான், இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எவ்வளவு தந்திருந்தாலும் சரி, அது கூட இருந்தாலும் சரி, குறைய இருந்தாலும் சரி, நான் எதிர்பார்த்ததை விட நிறைய இருந்தாலும் சரி, அல்லது நான் எதிர்பார்த்தது கிடைக்கலனாலும் சரி, அத்தியாவசிய தேவை கூட எனக்கு கிடைக்கலனாலும் சரி, எப்படி இருந்தாலும் எவ்வளவு அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கானோ, அல்லாஹு தஆலா எனக்கு எவ்வளவு எனக்கு இந்த உலகத்துல ஆக்கி இருக்கிறானோ அதை கொண்டு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு பொறுமையாக இருக்கு. நிறைய தந்திருந்தாலும் சரி, அதுல உள்ளம் அந்த விஷயத்துல அப்படியே முழுமையாக ஈடுபாடோடு அந்த விஷயங்கள்ல போயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா உலகத்துல தந்த விஷயங்களை கொண்டுகிட்டு, அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை மற்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்துல தந்திருந்தா நிறைய, அதை சார்ந்து போயிடக்கூடாது. அதுல பொறுமையாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு அல்லாஹ் தஆலா தந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு மௌத்தாய் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னாடி எந்திரிச்சு நிற்க தயாரானா தயார் அப்படின்ற நிலையில இருக்கணும். யார்ட்டையும் போய் சொல்ல தேவையில்லை, நம்முடைய உள்ளம் அந்த நிலையில இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க பொறுமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதாரம் சொத்து சுகம் வாய்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளத்துல இன்னைக்கு நான் மரணித்து நாளைக்கு அல்லாஹ்விடத்துல போக தயாரா அப்படின்னு கேட்டா, வரக்கூடிய கவலையின் பயமும் எதை நினைச்சு மட்டும் வரணும்னா, என்னுடைய பாவங்களை நினைச்சு மட்டும் வரணும். அதை விட்டுட்டு இந்த சொத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை இதை நினைச்சு வந்தா உலக விஷயங்கள்ல நான் இன்னும் சரியான பொறுமையாக இல்லைன்னு அர்த்தம். அது இல்லாம உலகத்துல நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, உலக விஷயங்கள் என்று எவ்வளவு நிறைய இருந்தாலும் சரி, குறைய இருந்தா இந்த சிந்தனை வந்துடும், உடனே நிறைய இருந்தாதான் வராது. அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கவலை வராம, என்னுடைய பாவங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எனக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை வச்சிருக்காங்கிற சிந்தனை மட்டும் என்கிட்ட ஒரு ஆள், அல்லது நான் இன்னைக்கு நான் மரணித்தால் ஓகே தானா, அல்லாஹ்வை சந்திக்க நான் தயாரா அப்படின்னா, என்னுடைய பாவங்களை பற்றிய பயம் மட்டும் எனக்கு வருமானால் உலக விஷயத்துல நான் கரெக்டா இருக்கேன்னு அர்த்தம். இல்ல வேற வேற சிந்தனைகள் எல்லாம் வருது, அங்க அப்படி இங்க இப்படி, அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த உலகத்துல இருக்கு, இந்த ஒரு விஷயம் உலகத்துல இருக்கு, இப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் வருமானால் அந்த உள்ள முதல்ல ஏத்துக்காது. இன்னைக்கு நைட்டு மௌத்தாக தயாரா அப்படின்னு கேட்டா, இஷா தொழுதுட்டு உனக்கு மௌத்து வந்தா நீ தயாரான்னு கேட்டா, அந்த உள்ள முதல்ல ஏத்துக்காது. அது உண்மைன்னு அதுக்கு தெரிஞ்சாலும் ஏத்துக்காது. ஏன் அப்படின்னா, உலக விஷயங்கள்ல அவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கு. உலகத்துல நான் செய்ய வேண்டிய, நடக்க வேண்டிய, இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் இவ்வளவு இருக்குன்னு பின்னாடி பேலன்ஸ் வச்சிருக்கனால உடனே அந்த உள்ளம் அதை ஏத்துக்காது. இது ஒரு அந்த நிலைமை ஏற்படும். எந்த உள்ளம் அந்த மௌத்த ஆமா வரும் தான், அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கான் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருந்தாலும் மௌத்தாக தயாரா இல்லை, எந்த காரணத்தால, என்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள், நான் இன்னும் அமல்கள்ல சரியாகல, இந்த காரணத்துக்காக அது அப்படி நினைச்சா அது தவறல்ல. அது ஒரு முஃமினுடைய உள்ளத்துல வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னாங்க, ஒரு மனிதரை சந்திக்க போகும்போது அந்த மனிதரை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போது, மௌத்த சந்திக்க தயார் தான், இருந்தாலும் அர்ஜுல்லாஹ் வ அகாஃபு துனூபி, அல்லாஹ் மேல எனக்கு ஆதரவு இருக்கு. அந்த முஃமினுக்கு தான் தெரியும். அந்த ஆதரவை சும்மா நம்ம வைக்க முடியாது. உம்மா எந்த மாதிரியான நல்லவர்களும் என்கிட்ட இல்ல, பாவங்கள் எல்லாம் என்கிட்ட கொட்டி கிடக்கு, அல்லாஹ்வின் மீது எனக்கு ஆதரவு இருக்கு, இது ஆதரவு கிடையாது. இது நம்மளை ஏமாத்திக்கிறது. அந்த முஃமினான உள்ளத்துக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இறைவனுடைய விஷயத்துல சரியா இருக்கேன் அப்படின்னு. அந்த சகாபி சொல்றாங்க, அர்ஜுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிறேன், ஏன்னா அவ்வளவு மோசமா நான் இல்ல, அல்லாஹ்வுடைய கடமைகள்லாம் நான் சரியா நிறைவேற்றுறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை நான் சரியா பின்பற்றி வாழ்றேன், அதனால அர்ஜுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான். அகாஃபு துனூபி, இருந்தாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு தவறுகள், அதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு, அல்லாஹ் தஆலா அதை எனக்கு மன்னிப்பானா, அல்லது ஒரு கால் அதை மன்னிக்காமல் அல்லாஹ் தஆலா அதற்கு மட்டும் தண்டனை என்று எனக்கு ஆக்கிட்டானா நான் என்ன செய்யறது அப்படின்னு அந்த சஹாபி மரண நேரத்துல சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில் ஒருவருடைய உள்ளம் இருக்குமானால் அவர் உலக விஷயங்கள்ல பொறுமையோடு நடந்து கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். மூணாவதா,
நாம் செய்யக்கூடிய பாவங்களில் பொறுமையாக இருப்பது. எந்தெந்த பாவங்கள் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸிலும் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது என்று காட்டித்தரப்பட்டதோ அந்த விஷயங்களில் எல்லாம் பொறுமையாக இருப்பது. ஏன் அப்படின்னா, ஒரு பாவங்கள்ல என்ன பொறுமை அப்படின்னா, உள்ளம் ஒரு விஷயத்தை ஆசைப்படும், ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். அதுக்கு பேர் தானே பாவம். உள்ளம் அதை செய்யணும்னு ஆசைப்படும், விரும்பும், அதை அடைந்து கொள்ளணும்னு நினைக்கும், அதை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கும், குர்ஆனும் ஹதீஸும் அதை வேணாம்னு சொல்லும். இதுக்கு பேர் தான் பாவம். அந்த விஷயங்களை எல்லாம் செய்யாம பொறுமையோடு அந்த பாவங்களை எல்லாம் கடந்து வரணும். நிறைய காரணங்களும் உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்துக்காக தான் அல்லாஹ் தஆலா நமக்கு அதையெல்லாம் தடுத்து வச்சிருக்கான். ஒன்றில் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சூழலுக்கு, இதுக்கெல்லாம் நலவாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை எல்லாம் நமக்கு தடுத்திருக்கான். வெறுமனே அல்லாஹ் தஆலா சும்மா ஒரு 4 விஷயங்களை தேர்ந்தெடுத்து வட்டி, விபச்சாரம், கொலை இதெல்லாம் ஹராம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சும்மா புறம் பேசுறது பாவம் இப்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கல. பாவம் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்குதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மோசமானது, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. அதனால அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் பாவம் என்று ஆக்கி வச்சிருக்கான். அந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் இதையெல்லாம் எனக்கு பாவமாக காட்டி தந்திருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட்ட கூடாது என்கின்ற விஷயத்தில் அதுல கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்வது. புறம் பேசணும்னு ஒரு இடத்துல தோணும், அவங்கள பத்தி இவங்களை பத்தி பேசணுங்கிற ஒரு சிந்தனை வருது, பேசக்கூடிய இடம் வருது, பொறுமையா உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், தடுத்துக்கணும். அதுல இருந்து வேணாம், அடுத்தவங்களை பத்தி பேச வேணாம், அடுத்தவங்களுடைய விஷயங்களை பத்தி நோண்ட வேணாம், அது எனக்கு தேவையில்லாது. என்னுடைய விஷயங்களை பத்தி நான் யோசிக்கிறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்களை பத்தி நான் சிந்திக்கிறேன், நான் என்ன வணக்க வழிபாடுகள் விஷயத்துல சரியாவல அதை பத்தி நான் சிந்திக்கிறேன், என்னுடைய குடும்ப உறவுகள்ல நான் என்ன சரியால அதை பத்தி நான் யோசிக்கிறேன். இப்படி பாவங்களுடைய சிந்தனைகள் வரும்போது தவிர்த்துக் கொள்வது என்பது பொறுமை. பாவமான விஷயங்கள்ல அந்த சிந்தனைகள் வரும்போது அதை விட்டு தவிர்த்து கொள்வது என்பது பொறுமை. அதே மாதிரி வணக்க வழிபாடுகளில் பொறுமை, வணக்க வழிபாடுகள்ல பொறுமை. ஏன் 20 வருஷம் தொழுதாலும் சரி, 50 வருஷம் தொழுதாலும் சரி, 70 வருஷம் தொழுதாலும் சரி, என்ன கிடைக்கும் உலகத்துல? அல்லாஹ் தஆலா எதையும் தர போறது இல்லையே. இது ஒரு பொறுமை வேணும், இதுக்கு ஒரு பொறுமை வேணும். 70 வருஷமா ஒருத்தர் சரியாக பள்ளிக்கு வந்து ஒவ்வொரு வக்து நேரத்தையும் தொழுவனும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்க போறான்? அவருக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா என்னத்தை கொண்டு வந்து கொடுக்க போறான்? அவருக்கு தொழுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்ப அது பொறுமை. எல்லா வணக்க வழிபாடுகளையும் அன்றாட ஒன்றின் பின் ஒன்றாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பொறுமையோடு. எந்த எதிர்பார்ப்பும் அங்க கிடையாது ஒரு முஃமினுக்கு. அதுல அவனுக்கு முழுமையான சிந்தனை அறிவு உண்டு. அவனுக்கு என்ன அறிவு? நாளை மறுமையில எனக்கு மிக பெரும் கூலி இதுல உண்டு என்ற நம்பிக்கையும் அறிவும் அவனுக்கு உண்டு. அந்த அறிவுலையும் நம்பிக்கையில தான் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரான். ஆனா பொறுமையோட அழகா அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்கேயுமே நான் இவ்வளவு காலம் தொழுகிறேன், இவ்வளவு காலம் நோன்பு வைக்கிறேன், இந்த அளவுக்கு நான் வணக்க வழிபாடுகள் செய்யறேன், இருந்தா அல்லாஹ் தஆலா எனக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தரலையே, இன்னும் எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கலையே, இப்படி ஒண்ணு அல்லாஹ் தஆலா எனக்கு தந்துட்டானே என்ற சிந்தனைகள் வரக்கூடாது. இதான் வணக்க வழிபாடுகள்ல பொறுமை. வணங்குறது எங்கேயுமே அல்லாஹ்வுக்கு கிடையாது. நம்ம வணங்கக்கூடிய வணக்கங்கள் எங்கேயுமே நம்ம நினைச்சிடக்கூடாது அல்லாஹ்வுக்கு நான் வணங்குறேன் அப்படின்னு. நமக்காக நாம் தொழக்கூடிய தொழுகை நமக்கு, நாம் வைக்கக்கூடிய நோன்பு நமக்கு, நாம் ஓதக்கூடிய குர்ஆன் நமக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்வை நிராகரித்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல ஒரு இம்மி அளவு கூட குறையாது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எத்தனை லட்சம் கோடி மனிதர்கள் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை நிராகரித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல ஒரு சொட்டு குறையாது. அவனை அந்த அளவிற்கு தூய்மையாக வணங்குவதற்கு அவன் அடியார்கள் உண்டு, மலக்குமார்களுடைய பெரும் கூட்டம் அவன்கிட்ட உண்டு. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு நடக்கிறதுக்கு எவ்வளவு சேர்ந்து வணங்கினாலும் அல்லாஹ் நிராகரித்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல குறைக்காது. அதே மாதிரி ஒட்டுமொத்த முஸ்லிம் மனித சமுதாயமும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கினாலும் அவனுடைய கண்ணியத்துல 1% கூட்டிடாது. நம்ம வணங்குறது, நம்ம தொழுகிறது, நம்ம நோன்பு வைக்கிறது, நம்ம அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்வது நமக்காக, எனக்காக, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக. நான் மறுமையில மகிழ்ச்சியா சந்தோஷமா எதை குர்ஆனும் ஹதீஸும் உண்மையான வாழ்க்கைன்னு சொல்லுதோ, எங்க நீ வாழ போறேன்னு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுதோ, அப்படிப்பட்ட இடத்துல நான் சந்தோஷமா வாழ்வதற்காக நான் இங்க என்னுடைய விதைகளை போட்டுட்டு இருக்கேன், என்னுடைய விதைகளை நான் விதைச்சிட்டு இருக்கேன், அதனுடைய அறுவடையை நான் மறுமையில செய்வேன். அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு இருக்கணுமே தவிர அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேன், அல்லாஹ்வுக்காக நான் அப்படிங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்தேன் அப்படிங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது. எனக்காக செஞ்சு கொள்வது. அப்ப செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாத்துலயும் மரணிக்கும் வரை அதுல தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம.
இறைவன்ட்ட இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வணக்க வழிபாடுகள் விஷயத்திலையும் நாம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயங்களில் எல்லாம் நாம் நம்முடைய பொறுமையை காத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் சொன்ன ஒரு முஃமினுடைய வாழ்க்கை முழுவதுமாக பொறுமைதான். கஷ்டங்கள்லையும் சரி, உலக விஷயங்கள்லையும் சரி, பாவங்கள்லையும் சரி, நன்மையான காரியங்கள்லையும் சரி, எல்லாத்துலயும் ஒரு முஃமின் பொறுமையை காத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததா, இந்த பொறுமையை இப்ப எல்லா விஷயங்கள்லையும் வரவழைத்துக் கொள்வதற்கு ஒரு முஃமினுக்கு என்ன தேவை? இப்படி ஒரு கஷ்டத்திலையும் சரி, ஒரு வணக்கத்திலையும் சரி, ஒரு பாவத்திலையும் சரி, தன்னிடத்துல பொறுமையை ஒரு முஃமின் வரவழைத்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் தேவை அப்படின்னா, முதல்ல எந்த விஷயத்துல நான் பொறுமையா இருக்கணுமோ அந்த விஷயத்தை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன பேசுதுங்கிறது எனக்கு தெரியும். உதாரணமா நான் ஒரு கஷ்டத்துல ஒரு சோதனையில நான் பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, வெறுமனே சோதனையில பொறுமையா இருக்கு நீங்க கேட்ட உடனே வந்துடாது. குர்ஆனும் ஹதீஸும் சோதனைகளை பற்றி என்னவெல்லாம் சொல்லுது, எப்படி எல்லாம் சொல்லுது, அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தி சோதனைகளை குர்ஆனும் ஹதீஸும் எப்படி பேசுது அப்படிங்கிற அறிவு எனக்கு வேணும். எனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. உங்களுக்கு எது வந்து சேர்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. உங்களுக்கு எந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, அதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலியாக தருவான். எந்த கஷ்டம் உங்களுக்கு நடந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலியாக தருவான். எவ்வளவு ஒரு முள்ளு காலில் குத்துவதாக இருந்தாலும் சரி, காலில் குத்தக்கூடிய ஒரு சின்ன முள்ளு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வேதனை இருக்கா இல்லையா, அதற்காகவும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலியாக தருவான். இவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்களை பற்றி எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு பேசி, இந்த அறிவு எனக்கு வேணும். இதே மாதிரி பாவங்கள், ஒரு பாவத்தை செய்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமாக அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை பற்றி சொல்லி காட்டுறான். எப்படி எல்லாம் பேசுது. புறம் பேசுறதா உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை திங்கிறதுக்கு சமம் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, இறந்து போன உங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை மௌத்தாப்பை கிடக்கிறவரை அறுத்து பிச்சு எடுத்து திம்பீங்களான்னு குர்ஆன் கேட்குது. அப்படி திம்பீங்களா இருந்தா புறம் பேசுங்கன்னு சொல்லுது. திங்கிறதும் புறம் பேசுறதும் ஒன்றுன்னு சொல்லுது. புறம் பேசுறதுலாம் என்ன, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அவ்வளவுதான். இங்க விளங்கப்படுத்துறதுக்குலாம் ஒண்ணு இல்லை. புறம் பேசுறதுனா என்ன, அடுத்தவங்களை பத்தி பேசுறது. யாரா இருந்தாலும் சரி, நம்மல்லாத வேறு ஒருத்த நபரை பற்றி பேசுவது என்பது புறம். எதை பத்தி பேசினாலும் சரி, நமக்கு நம்மளே சொல்லிக்க கூடாது. நான் வந்து நல்ல விஷயமா பேசினேன், நல்லதுனாலதான் பேசினேன். அவங்கள பத்தி நல்லதை பேசுறதுன்னா என்னன்னா, அவ ஒரு தொழுகையாளி, இதான் நல்லதை பேசுறது. அவ ஒரு சாலிகான மனசி, இதான் நல்லதை பேசுறது. இப்படி பேச முடிஞ்சா பேசுங்க. இப்படி பேச முடிஞ்சா நான் யாரை பத்தியாவது பேசலாம். அவர் நல்லா தொழக்கூடிய ஆள், நல்லா மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆள், மார்க்கத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு ஆள், இப்படி எல்லாம் என்னால ஒரு மனிதரை பத்தி பேச முடியும்னா பேசலாம். இப்படி பேசணும்னா 10 செகண்ட் தான் என்னால ஒரு மனிதரை பத்தி பேச முடியும். இதை தாண்டி 10 மணி நேரம் பேசுறமே, அது எல்லாமே புறம். அதெல்லாமே புறம். அதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் அவ்வளவு சொல்லுது. இது ஒரு பாவத்துக்கு. இந்த மாதிரி குர்ஆனும் ஹதீஸும் பாவங்கள் பற்றி எல்லாம் என்னவெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பதான் நான் பொறுமையா இருக்க முடியும். வெறுமனே பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு வெளியே போயிட்டோம்னா பொறுமையா இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதை பற்றி எனக்கு தெரியும். குர்ஆன் ஹதீஸும் எந்த விஷயத்துல நான் பொறுமையா இருக்கணுமோ அந்த விஷயம் சம்பந்தமாக என்னவெல்லாம் பேசுது அப்படிங்கிறது எனக்கு விளங்கி இருந்தாதான் நான் அந்த விஷயத்துல பொறுமையா இருக்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அல்லாஹ்வின் மீதான பயம். இது வேணும். எல்லா விஷயத்துக்கும் இது வேணும். வணக்க வழிபாடுகளுக்கும் சரி, பாவங்களுக்கும் சரி, உலக விஷயங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ஒன்று வேணும். மறுமையுடைய பயம் வேண்டும். மறுமை மீதான முழுமையான நம்பிக்கை வேண்டும். யாருடைய உள்ளத்துல நான் மௌத்தா போறேன், என்னை அல்லாஹ் தஆலா எழுப்ப போறான், என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்க போறான் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குமோ அவர்கள்ட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை வந்து சேரும். முழுமையான நம்பிக்கை. எல்லாரும் நம்பி இருக்கோம். காஃபிர்களும் மௌத்த நம்பிதான் இருக்காங்க. காஃபிர்கள் முஷ்ரிக்குகளும் மௌத்த நம்பிதான் இருக்காங்க. சஹாபாக்கள் எந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சா, நபிமார்கள் எந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சா, அது வேணும். மௌத்த பத்தின நம்பிக்கை அந்த மாதிரி வேணும். மறுமையை பற்றிய நம்பிக்கை அந்த மாதிரி வேணும். அதுதான் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். வெறுமனே இங்க இருக்க யாரு முஸ்லீம்கள் கீழே இருக்க எந்த முஸ்லீம்களை வேணா கேளுங்க, மறுமையை நம்புறீங்களா இல்லையா? ஆமா நம்புறேன். ஃபஜ்ர் தொழுகை இல்ல, என்ன மறுமையை நம்புறீங்க? என்ன மறுமையை நம்பணும்? மௌத்த பத்தி கேட்கிறோம். மௌத்து எப்ப வேணா வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆமா, மௌத்து வந்து எப்ப வேணா வரும், அதை நம்பிதான் இருக்கும். வணக்க வழிபாடுகள் அப்படி இல்லையே, பாவங்களை விட்டு தூரமாகிறது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல. அப்ப அந்த நம்பிக்கை முழுமையா வேணும். நான் இன்றிரவு மௌத்தா போகலாம். இன்னைக்கு நைட்டு நான் தூங்குறதுக்கு நான் பெட்ல போய் படுக்கிறேன் அப்படின்னா காலையில் நான் எந்திரிக்காம போகலாம். பாக்குறோமா இல்லையா? கண்கூடா அன்றாடம் பாக்குறோமா இல்லையா? வயசானவங்க தான் மௌத்தா போறாங்களா?
70 வயசு 80 வயசு 90 வயசாகி நோய் வந்து இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம மௌத்தா போனவங்க தான் உண்டா? இல்லையே. 15 வயசு 10 வயசு 20 வயசு மௌத்த பாக்குறமே, அதே மௌத்து எனக்கும் வரும். அதே மௌத்து எனக்கும் நான் எதிர்பாராத நேரத்துல, நான் எதிர்பாராத சூழல்ல எனக்கு வந்து சேரும். இந்த நம்பிக்கை முழுமையா வேணும். அதே மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹு தாலா என்னை எழுப்புவான். என்கிட்ட என்னுடைய செயல்பாடுகள் குறித்த அனைத்து கேள்விகளையும் அல்லாஹு தாலா கேட்பான். என்கிட்ட எப்ப இருந்து எனக்கு பதிவெடுக்க அல்லாஹு தாலா ஆரம்பிச்சானோ, நன்மை தீமைகளை எப்ப இருந்து பதிய ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக அல்லாஹு தாலா கேட்பான். எந்த ஒன்னையும் அல்லாஹு தாலா விட மாட்டான். இந்த நம்பிக்கை உள்ளத்துல வேணும். கேட்க ஆரம்பிக்கிறான். 11 வயசுல இருந்து அல்லாஹு தாலா உதாரணமா கேட்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன், அன்றைக்கு ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்கும் கேள்வி கணக்கு. ஒவ்வொன்றும் நினைச்சிட வேணாம் மறுமை இப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு. 50 அல்ஃப சனா 50,000 வருடங்கள் மறுமையுடைய ஒரு நாள். குர்ஆன் சொல்லுது 50,000 வருடங்கள் மறுமையுடைய ஒரு நாள். கேள்வி கணக்கு எப்படி இருக்கும்? இந்த நம்பிக்கை உள்ளத்துக்கு வரணும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவ்வளவு மோசமான சூழ்நிலையில எல்லாருக்கும் முன்னாடி நிற்கப்பட்டு அல்லாஹ்வால கேள்வி கணக்கு. 4 பேருக்கு மத்தியில சபைக்குள்ள கோர்ட்டுக்குள்ள அப்படி இல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நிற்கும். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நிற்கும். அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக கேட்பான். ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தும் அல்லாஹ் தாலா கேட்பான். அதனாலதான் அவ்வளவு நேரம் நாளை மறுமையில் எடுக்கிறது. இந்த நம்பிக்கை உள்ளத்துக்குள்ள வரணும். எனக்கு இப்படி ஒரு கேள்விகளுக்கு நாளையில உண்டு. அல்லாஹு தாலா என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் குறித்து அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக அல்லாஹு தாலா கேட்பான். பதில் சொல்லாம நகர முடியாது. எங்க ஓட முடியும்? ஓட முடியுமா? தப்பிக்க முடியுமா? உதவி தேட முடியுமா? யாராவது சிபாரிசு பண்ணுவாங்களா? தாய் தந்தையும் ஓடக்கூடிய நாளாச்சு அது. தாய், மனைவி, கணவன், பிள்ளை, நண்பர்கள் எல்லாரும் ஓடுற நாளாச்சு அது. இதுல குர்ஆன் சொல்லுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. பிள்ளைகள், மனைவி, பெற்றோர்கள், தாய் எல்லாரும் ஓடுவாங்க. லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனி யுஹ்னி. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய நிலைமை என்ன நாளைக்கு அதுதான் அவருடைய சிந்தனையில இருக்கு. யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி ஒரு நாளைக்கு அல்லாஹு தாலா என்னை எழுப்புவான். அல்லாஹு தாலா என்கிட்ட கேள்வி கேட்பான். நான் பதில் சொல்லியே ஆகணும். பாவம் செஞ்சியே அல்லாஹு தாலா கேட்டா நான் ஆமா பதில் சொல்லி, ஏன் என்ன காரணத்துக்காக நீ செஞ்ச அப்படின்னு கேட்டா நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் கடமையாக்கி இருந்தனே, ஏன் சரியா செய்யல அல்லாஹு தாலா கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் என்ற நம்பிக்கை ஆரம்பமாக உள்ளத்தில் முழுமையாக இருக்குமானால் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பொறுமையை வரவழைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில நாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும், அதை வரவழைத்துக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததா இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பொறுமையை 3 வகையாக சொல்றாங்க. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா 3 வகையில இந்த பொறுமையை சொல்றாங்க. சப்ரும் பில்லாஹ் வ சப்ருன் லில்லாஹ் வ சப்ரும் மாஇல்லாஹ். சப்ரும் பில்லாஹ் அப்படின்னா நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவை கொண்டு தான் உங்கள்கிட்ட பொறுமை. அப்படின்னா அந்த பொறுமையை அல்லாஹு தாலா உங்களுக்கு தரணும். நம்மளா நினைச்சாலும் பொறுமையா இருக்க முடியாது. அது ஒரு ரிஸ்க். பொறுமை என்பது ஒரு ரிஸ்க். அதை அல்லாஹு தாலா நமக்கு தரணும். அல்லாஹ்விடத்துல அதை கேட்டு வாங்கணும். அல்லாஹு தாலா அந்த பொறுமையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லாஹு தாலா என்னை பொறுமைசாலியாக ஆக்காம என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஆனா அவங்க சொல்றாங்க பொறுமை என்பது அல்லாஹ்வை கொண்டுதான். அவன் தான் ஒவ்வொரு மனிதர்களையும் பொறுமைசாலியாக ஆக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, வஸ்பிர் வமா சப்ருக இல்லா பில்லாஹ். பொறுமையாக இருங்க. உங்களுடைய பொறுமை என்பது அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. ஆனா பொறுமையா இருக்கணும், கஷ்டங்கள்ல பொறுமையா இருக்கணும், வணக்க வழிபாடுகள் எல்லாம் பொறுமையா செஞ்சுட்டே இருக்கணும், பாவங்களை விட்டு பொறுமையான முறையில் அழகான முறையில் தூரமாகணும். அப்படின்னா அல்லாஹு தாலா அந்த பொறுமையை எனக்கு தரணும். அல்லாஹு தாலா அந்த பொறுமையை அல்லாஹ்விடத்துல கேட்டு நான் வாங்கணும். யாரெல்லாம் என்னை இந்த விஷயத்த பொறுமையா இருக்கவை, யாரெல்லாம் இந்த விஷயத்துல என்னை சபுர் செய்யவை, யாரெல்லாம் இந்த விஷயத்த சகிச்சுக்கிறேனேவை, இந்த வணக்க வழிபாடுகள் மௌத்தார வரைக்கும் நான் தொடர்ச்சியாக அழகான முறையில பொறுமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய். இந்த பாவமான காரியங்கள்ல என்னை விட்டு தூரமாக்குறதுக்கு எனக்கு பொறுமையா அதை கடந்து வர்றதுக்கு உதவி செய் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டு அந்த பொறுமையை வாங்கணும். அல்லாஹு தாலா யாருக்கு நாடுறானோ அவர்கள் தான் அந்த பொறுமையாக இருக்க முடியும் என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றதை பார்க்கலாம். இது முதலாவது. இரண்டாவது, சப்ருன் லில்லாஹ். பொறுமை என்பது அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இருக்கணும். நான் ஒரு விஷயத்துல பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும். எங்க பொறுமை அல்லாஹ்வுக்காக அல்லாம வேற யாருக்காவது மாறுதோ அந்த பொறுமை ஒரு சரியான பொறுமையாக, ஒரு முழுமையான பொறுமையாக இருக்காது. ஒன்று ஒரு இடத்துல உடைஞ்சிரும்,
இல்லாம போயிடும். யாருக்காக பொறுத்தீங்களோ அவங்க உங்களுக்கு மாற்றமாக பேசும்போது அந்த பொறுமை காணாம போயிடும். உதாரணமா பெண்கள் அப்படிங்கறதுனால உங்களுடைய கணவன்மார்களுக்கு அழகான முறையில நீங்க அவங்கள பாத்துக்கிறீங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்றீங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. இது ஒரு பொறுமையோட தான் ஒரு பெண் இதெல்லாம் கடந்து வரணும். இதெல்லாம் அவருக்கு சரியான முறையில் ஒரு பெண் கொடுக்கணும் அப்படின்னா பொறுமையோடு அந்த பெண் செஞ்சுட்டே வரணும். இந்த பொறுமை யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். கணவருக்காக இருந்துச்சு அப்படின்னா எப்ப அந்த கணவர் உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு மாற்றமான விஷயத்தை செய்யறாரோ அப்ப எதுக்கு இதுக்கு மேல நான் பார்க்கணும், எதுக்கு இதுக்கு மேல நான் செய்யணும், இவருக்கு எதுக்கு நான் இப்படி நடந்துக்கணும் என்று தோணும். எப்போ அது அந்த பொறுமை அல்லாஹ்வுக்காக, நான் அல்லாஹ்வுக்காக அவருக்கு செய்யறேன், அல்லாஹ் தாலா இவருடைய கடமையை கணவனாக தந்திருக்கான், இவருக்காக என் மீது இந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ் தாலா ஆக்கி இருக்கான், அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்வேன். அவரு சரியா செய்யறாரா இல்லையா அது அல்லாஹ்வுக்கு அவருக்குரியது. அப்படித்தானே? அவரு எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செய்யறாரா இல்லையாங்கிறது யாருக்குரியது? அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. நான் மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் நிக்க கூடாது. அதுக்கு நான் என்னவெல்லாம் அவருக்கு செய்யணும் அதெல்லாம் அல்லாஹ்வுக்காக அவருக்காக செஞ்சிடுவேன். இது அல்லாஹ்வுக்காக இல்லாம கணவனுக்காக அவர் மேல உள்ள நேசத்துல அவர் மேல உள்ள பாசத்துல மட்டும் இருக்குமானால் எங்க அவர் நமக்கு முரண்படுவாரோ அங்க அந்த விஷயம் முடிஞ்சிடும். இவ்வளவு காலமா செஞ்சேன், எவ்வளவு விஷயம் இருக்காக விட்டு கொடுத்துருப்பேன், எவ்வளவு பொறுமையா சகிச்சுட்டு வாழ்ந்திருப்பேன், இப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிட்டு அந்த விஷயம் இல்லாம போகும். அந்த கணவருக்காக அவருக்காக என்று இருக்குமானால் பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம், பண்ணி கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே எடுத்து பேசுறான், பேச்ச கேட்க மாட்டான். அந்த இடத்துல அந்த பிள்ளைக்காக இருந்தா கோபம் வரும், எதுக்கு இப்படி செஞ்சோங்கிற வெறுப்பு வரும். அல்லாஹ்வுக்காக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு பிள்ளைய தந்தான், என் மேல பொறுப்பு இருந்துச்சு, அமானிதம் இருந்துச்சு, நான் எல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் அந்த பிள்ளை சரியில்லைன்னா அல்லாஹ் தாலா அந்த பிள்ளையை சரியாக்கி தரணும், அல்லாஹ் தாலா அந்த பிள்ளைக்கு சரியான வழியை காட்டணும் என்று பொறுமையா இருந்துக்கிறோம். பொறுமை என்பது இருக்க வேண்டும். அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான் நான் எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நான் பொறுமையா இருப்பது என்பது அல்லாஹ்வுக்காகத்தான் பொறுமையா இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்டு வருது, அவருடைய கற்பு மேல இட்டுக்கட்டு வருது. யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் முதற்கொண்டு, ஏன்னா நபி எடுத்த உடனே மனைவிக்கு சார்பா நின்றுட்டாங்க அப்படின்னா நான் மனைவின்ற உடனே நபி நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்க தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க, தப்பு செய்யலைன்னா அல்லாஹ் தாலா உங்களை தூய்மைப்படுத்துவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சப்ருன் ஜமீல், யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கேன், நான் அல்லாஹ்வுக்காக யார்கிட்டையும் நபிட்டெல்லாம் போய் பேசல, நான் அவங்க மனைவி தானே, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா இதெல்லாம் அந்த பெண் பேசல. பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரு பெண்ணாக ஒரு கணவன் தனக்கு சப்போர்ட்டா இந்த விஷயத்துல நிக்கல அப்படின்னா போய் புலம்பி இருக்கணுமா இல்லையா? தாய் வீட்டுல போய் இருந்தாங்க, அழுதாங்க, அவ்வளவுதான். அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கலாம். அல்லாஹு தாலா அவள் கற்புள்ள பெண், அவள் மீது இட்டு கட்டினாங்கல்ல இந்த ஒரு சில மனிதர்கள், அவர்களுக்கு கசையடி கொடுங்க, அவர்களுக்கு இட்டு கட்டினதுக்காக கசையடி. அந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா வசனத்தை இறக்கி அந்த பெண்ணை தூய்மைப்படுத்தலாம். எதுக்காக? அந்த பெண்ணுடைய பொறுமை. நமக்கு வசனங்கள் இறங்க போறது இல்லை, ஆனா நம்முடைய உள்ளத்துடைய நிலை அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அந்த பொறுமையில அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் ஒரு முஃமினுக்கு உள்ளத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி. நான் படக்கூடிய கஷ்டங்கள், நான் எடுத்துக்கக்கூடிய சிரமங்கள், நான் அதற்காக இருக்கக்கூடிய பொறுமை, இதெல்லாம் என்னுடைய கணவனுக்காகவோ என்னுடைய பிள்ளைக்காகவோ என்னுடைய குடும்பத்துக்காகவோ யாரும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக. அவனுக்குத்தான் அது முழுசா தெரியும். நீங்க எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பிள்ளைய வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த சிரமம் கஷ்டம் எல்லாம் தெரியுமா? சொல்லுவீங்க வேண்டாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்தேன், உனக்காக இவ்வளவு பாடுபட்டேன், நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? சொல்லலாம். அந்த புள்ள முழுசா புரிஞ்சுக்குமா? முழுசா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஆள் ரப்புல் ஆலமீன், அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மட்டும்தான் அவங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள். அந்த பொறுமையையும் நீங்க எவ்வளவு பொறுத்து வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரப்புக்கு தான் தெரியும். அவனுக்காகத்தான் பொறுமை. பொறுமை என்பது அவனுக்காகத்தான் அந்த பொறுமை இருக்கணும். மூன்றாவதாக சபுரும் மாயிலா, அல்லாஹ்வோடு பொறுமை. இதைத்தான் மிக கஷ்டமான பொறுமை அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா சபுரு மாயிலா அப்படின்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வோடு வாழ்வது. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு தருணத்திலையும் அல்லாஹு தாலா கூடயே இருக்கிற மாதிரி நினைச்சு இதை பாக்குறதா இது அல்லாஹு தாலா பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான், இதை பேசுறதா அல்லாஹு தாலா இதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், இந்த கடமையை கரெக்டா செஞ்சு அல்லாஹு தாலா செய்யணும்னு சொல்லியிருக்கான். ஒரு விஷயத்தை அவர் மாற்றமா செஞ்சுட்டாருன்னா அல்லாஹு தாலா பார்த்துட்டு இருக்கும்போது, அல்லாஹு தாலா உன்னைய கண்காணிச்சுட்டு இருக்கும்போது இப்படி செஞ்சுட்டியே இப்படி சிந்தனை வரும். ஒரு விஷயத்தை அவர் பாவமான காரியத்தை செஞ்சுட்டாருன்னா அல்லாஹு தாலா உனக்கு இவ்வளவு தந்திருந்து
இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் தாலா உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்து அவன் செய்ய வேணான்னு சொன்னது உனக்கு இது ஒண்ணுதானே, 100 விஷயத்துல அல்லாஹ் தாலா செய்ய வேணான்னு சொன்னது இந்த ஒண்ணுதானே, அதையும் செய்யறியடா என்று சிந்தனை, அந்த சப்ரு மாயிலா அல்லாஹ்வோடு பொறுமை அப்படிங்கிற அந்த நிலையில யாருடைய உள்ளம் இருக்குமோ அவர்களுக்கு அந்த சிந்தனை வரும். அதனாலதான் இதான் அறிஞர்கள் எல்லாம் மிக கஷ்டமான பொறுமை அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட பொறுமையில் இருப்பது மறுமையை வாழ்க்கையை மிக முக்கியமா நினைக்கிறது, அது வந்துடும். உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்வது அதுவும் வந்துடும். வாழ்க்கை மொத்தமுமே அல்லாஹ்வோடு பொறுமையாக பயணிக்கக்கூடியதுங்கிறது தானே, அது சிரமம். அப்படி ஒருத்தர் பயணிக்க முடியுமானால் எந்த நேரமும் அல்லாஹு தாலா சிந்தனையில இருந்துட்டே இருப்பான். எது பேசுவதா இருந்தாலும் சரி, எதை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, எதை செய்வதாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்விற்கு பொருத்தமானதா என்று அந்த உள்ள முதல்ல கேட்கும். கணவர் சொன்னதா, பிள்ளைக்கு தேவையானதா, குடும்பத்துக்கு தேவையானதா, இதை செஞ்சா எனக்கு பொருளாதாரம் கிடைக்குமா, இதை செஞ்சா எனக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும், இதெல்லாம் அந்த உள்ளம் யோசிக்காது. முதல்ல இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா, அல்லாஹ் தாலா இப்படி ஒரு வார்த்தையை நான் பேசினா ஏத்துக்குவானா, அல்லாஹ் தாலா இதை நான் பார்த்தா ஏத்துக்குவானா, அல்லாஹ் தாலா இந்த விஷயத்தை நான் செஞ்சா பொருந்திக்குவானா என்று அந்த உள்ளம் அவர்கிட்ட கேள்வி கேட்கும். அதற்கு பதில் ஆமா அல்லாஹ்வுக்கு இது பிடித்தமானதா செய்யலாம் என்ற பதில் அந்த கல்வியோடு அந்த ஈமானோடு அந்த உள்ளத்துக்கு கிடைச்சால் அது அந்த விஷயத்தை செய்யும். இல்ல அல்லாஹ் தாலா இது தடுத்தது, அல்லாஹ் தாலாவுடைய கோபம் இதுல உண்டாகும், அல்லாஹ்வுடைய வெறுப்பு இதுல உண்டாகும் என்று அந்த பதில் வருமானால் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த உள்ளம் செய்யாது. இப்படி அல்லாஹ்வோடு பயணிக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருப்பது இது உச்சகட்ட பொறுமை. இது உச்சகட்டமாக இருக்கக்கூடிய பொறுமை என்றும் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி கஷ்டங்கள் சிரமங்களில் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, பொறுமை ஒரு எல்லையில முடிஞ்சிடும் அப்படின்னு. பொறுமைக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பொறுமை ஒரு எல்லையில முடிஞ்சிடும் என்று அப்படி கிடையாது. எவ்வளவு நீங்க பொறுக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவிற்கு பொறுமை என்பது வளர்ந்து கொண்டே போகும். அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. பொறுமைக்கு முடிவு ஒரு எல்லை கிடையாது. நீங்க எந்த அளவிற்கு வளர்த்து கொண்டே போறீங்களோ அந்த பொறுமையை ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த பொறுமை உங்களோட சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும், வளர்ந்துகிட்டே வரும். அல்லாஹ் தாலா வளர்ப்பான், அல்லாஹ் தாலா வளர்ப்பான். அல்லாஹ் தாலா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஏற்றார் போல சிரமங்களை கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கைகள்ல கொண்டு வந்து தருவான். அந்த விஷயங்களை எல்லாம் பொறுமை காத்து பாவமான விஷயங்கள்ல பெரிய பெரிய பாவங்கள்ல இருந்து நீங்க தவிர்றீங்க அப்படின்னா அடுத்ததா சின்ன சின்ன பாவங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அடுத்து உள்ள சின்ன சின்ன பாவங்கள் அதுல பொறுமையா இருக்கணும். அது அப்படியே கடந்து கடந்து வந்து ரொம்ப சின்ன பாவம் கூட அதை செய்வது பெருசா தெரியும். அதுல இருந்து எப்படியாவது பொறுமையா தப்பிச்சு வரணுங்கிற சிந்தனை அவருக்கு வரும். இது வளரும். இந்த பொறுமை இருக்குதானே, இது வளர்ந்து கொண்டே போகும். இதுக்கு ஒரு எல்லை கிடையாது, இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் இவ்வளவு பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்னால சகித்துக் கொள்ள முடியாது என்கின்ற ஒரு நிலை ஒரு முஃமினுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த அந்த பொறுமையை அவர் எந்த அளவுக்கு அதை சபரோடு கடந்து கொள்கிறாரோ அதற்கேற்றாற் போல் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த பொறுமையை வளர்த்து கொண்டே போவான் என்கிற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய உதாரணங்கள் இவ்வளவு நேரம் எப்படி எல்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும், பொறுமையுடைய வகைகள் என்ன என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்னும் பொறுமையாக இருந்த மனிதர்களுடைய உதாரணங்கள் நிறைய உண்டு. பொறுமையாக இருந்த மனிதர்களுடைய உதாரணங்கள் நிறைய உண்டு. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிக கடுமையான உடல் ரீதியான சோதனை, நோய், பணக்காரர், பெரிய குடும்பத்துல வாழ்ந்தவங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தா, பெரிய ஒரு குடும்பமும் அவர்களுக்கு உண்டு. எல்லாம் ஒண்ணா இல்லாம போச்சு. அந்த நோய் கடுமையான நோய், இந்த நோய் கடுமையான நோய், எல்லாம் கூட இருந்தவங்க எல்லாம் போயாச்சு, பொருளாதாரமும் ஒண்ணும் இல்லை. கடைசியாக அவர் கூட இருந்ததாக ஹதீஸ்கள்ல வருவதை பார்க்கணும்னா அவருடைய மனைவி, அவங்க மட்டும்தான் அந்த அந்த நபி கூட இருந்தவங்க. அந்த அளவுக்கு அவருடைய உடல் ரீதியான நோய் மிக கடுமையாக போச்சு. அதையெல்லாம் அந்த நபி அழகாக பொறுத்து கொண்டாங்க. எங்கேயுமே அல்லாஹு தாலா எனக்கு தந்திருந்த இந்த உறவுகளை எல்லாம் நீ எடுத்துட்டியே, என்னுடைய அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நீ எடுத்துட்டியே, என்னை இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறியே, நான் உன்னுடைய நபி தானே, உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல தானே வந்திருக்கேன், உன்னுடைய செய்திகளை தானே நான் பரப்புறேன், நான் பாவம் செஞ்சனா, நான் அநியாயம் செஞ்சனா, எனக்கே இந்த கஷ்டம், இதெல்லாம் கேட்கல. பொறுமையோடு கடந்து வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது அவருடைய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அய்யூப இத் நாதா ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பை அழைத்தாரு. அன்னி மஷ்யனிய துர், என்னை ஒரு கடுமை ஒரு மோசமான விஷயம் தீண்டி விட்டது, எனக்கு ஒரு தீங்கு ஒன்று ஏற்பட்டு விட்டது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன்,
நீ இரக்கமானவர்களுக்கு எல்லாம் இரக்கமானவராக இருக்கிறாய். இது அவங்களுடைய துவா. இதுலயும் பெருசா அல்லாட்டையும் கூட பெருசா எல்லாத்தையும் சொல்லி புலம்பி கூட அவங்க துவா கேட்கல. என்னது, எனக்கு ஒரு கடுமையான விஷயம், மோசமான ஒரு விஷயம் எனக்கு ஏற்பட்டுருச்சு, நீ இரக்கமானவர்களுக்கு எல்லாம் இரக்கமானவராக இருக்கிறாய் அப்படிங்கிற மூலமா எனக்கு இந்த நோயை நீக்கி வை என்று அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நோயை நீக்கி பொறுமையா இருந்து வந்தாங்களா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமையாக இருந்தா மறுமையில பெரிய கூலியும் உண்டு, உலகத்திலையும் அல்லாஹ் தஆலா தான் காட்டுவான். உலகத்திலையுமே அல்லாஹ் தஆலா நம்ம ஒரு முஃமினுக்கு அதை அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில காட்டுவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடலை குணப்படுத்தி பழைய நிலைமை கொண்டு வந்தான். பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதே மாதிரி திருப்பி கொடுத்தான். அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் தஆலா அதே மாதிரி திருப்பி கொடுத்தான். உலகத்திலையும் எதை இழந்தமோ அது கிடைச்சிருச்சு. அந்த பொறுமையாக இருந்ததுக்காக மறுமையில மிக பெரும் கூலி உண்டு. மறுமையில மிக பெரும் கூலி உண்டு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில அனைத்து தருணங்கள்லையும் கஷ்டமோ சிரமமோ பாவங்களோ நன்மையான காரியங்களோ எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்காக என்று பொறுமையை வளர்த்துக் கொள்வோமே. ஆனா இந்த வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கிறதை விட இந்த உலகத்துல நிம்மதியாக இருக்கக்கூடிய மனிதன் வேற யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு வாழக்கூடிய மக்களை விட இந்த உலகத்துல நிம்மதியாக வாழக்கூடிய மக்கள் வேற யாரும் கிடையாது. அவரை விட சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு தாங்க முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம வேதனையில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் பார்க்கலாம். ஆனா அதை விட பெரும் கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டு சால்ட்டா கடந்து வந்து அடுத்த விஷயங்களுக்கு போகக்கூடிய மனிதர்களை, பொறுமையாளர்களை, அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்க்கலாம். அப்படிதான் சகாபாக்களை பார்க்கிறோம், நபிமார்களை பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்து ஆக்கி கொண்டோமே ஆனால் அல்லாஹ் தஆலா இன்மையிலும் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியானதாக அழகானதாக ஆக்கி வைப்பான். அந்த பொறுமைக்காக நாளை மறுமையிலும் மிகச் சிறந்த கூலியை தருவதற்கு அல்லாஹ் தஆலா போதுமானவன். கேட்ட விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் யோசித்து சிந்தித்து அந்த விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.